ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நேற்று போட்ட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அவளுடைய ஸ்கேல் இருக்குது இல்லைங்க, இதில் உள்ள கவரை வந்து காணுங்களாம். அப்படிங்கும்போது இது வந்து ஸ்கூல் அந்த ஐயா வரமாட்டேங்கிடி அந்த பாக்ஸில் வைக்கும்போது அழுக்காயிருங்களா, அதுக்கு சொல்கிறா உன் பெரிய பொண்ணு வந்து அதோட கவரை வந்து தொலைச்சிட்டா, எனக்கு இது இப்படியே கொடுத்த அப்படின்னா அது உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்களாம். ஏன்னா இது பொக்கிஷம் போல் இருக்குங்க. அதனால் யாருமே சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சண்டை கட்டுறா என்கிட்ட. இப்போ தான் என்னுடைய நாத்தனார் கொண்டு போய் அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக மணி 3:30 மணிங்க. இப்போ தான் வந்து சேர்ந்துருக்குறேன். சாயங்காலம் வாங்கி தரேன் வாங்கி முடியும். இப்போ தான் வந்தேன். ஒரு வழியாக சொந்தக்காரங்க எல்லாருமே வந்த அன்னைக்கே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாத்தனாரை கொண்டு போய் இன்றைக்கி தான் காலையில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். அவங்க வீட்டில் வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நான் சமைக்க முடியாதுங்க, எப்படி நேரம் ஆயிரும். ஒரேடியே ஒரு 4-4:30 மணிக்குள்ளே பஜாருக்கு கொஞ்சம் வேலையாக போக வேண்டியது இருக்குது. போயிட்டு வந்தேன் அப்படின்னா ஏதாச்சும் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து சமைக்கணும். நேற்றுக்கு நைட்டு வந்து கருவாட்டு குழம்பு வச்சுருந்தது இருந்துச்சு. இன்றைக்கி காலையிலேயும் மாவு இருந்ததுனால தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு நாத்தனாரை கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். நேற்றுக்கு பாப்பாவுடைய ஃபங்க்ஷன் வீடியோ போட்டிருந்ததில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. இவ்வளோ வியூஸ் போகுங்கிறத ப்ராமிஸாக நான் நினைக்கவே இல்லை. அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அவ்வளோ பேர் அவ்வளோ அழகாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதில் நேற்றுக்கு லைவ் வரும்போது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் சாப்பாடு வந்து ஒரு பிளேட்டில் வச்சு நீங்கள் எல்லாேருக்கும் சாதம் போட்டிங்க, ஆனால் நீங்கள் இலையில அங்கே வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உண்மைக்குமே இங்கே இருக்கிறவங்க யாருமேவும் வாழை இலையில் வச்சு யாருமே சாப்பிட மாட்டாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே சாப்பாடு போட மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் மேரேஜுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா இந்த மாதிரி சடங்கு ஃபங்க்ஷனுக்கு பேர்த்டேக்கெலாம் யாராச்சும் சாதம் போட்டாங்களோ இல்லை சாப்பாடு பரோட்டா அந்த மாதிரி எது கொடுத்தாலுமே நமக்கு வாழை இலையில் சாப்பிட்ற பழக்கங்கள்லாம் உண்டு. இங்கே ஒடிசாவில் வந்து எப்போதுமே அந்த பிளேட்டு தான். அதுலேயேவும் மட்டை பிளேட்டு உண்டு. அந்த மாதிரி வெரைட்டியான பிளேட் வேணால் இருக்குமே தவிர, நாங்கள் வந்து சமையல் சொல்லியிருந்தது கரெக்டாக 200 பேர் சாப்பிட்றதுக்கு பூரி மட்டும் குழம்பு பாயாசம். நேற்றுக்கு வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்வீட் வச்சுருந்தேன். அதனால் எங்களுக்கு ஆள் கம்மிங்கிறதுனாலையும் எங்கள் ஃபங்க்ஷனுமே சின்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனாலையும் அந்த பிளேட்டுமே எங்களுக்கு போதுமானது. அதனால் நான் மட்டை பிளேட்டு வாங்கலை. இங்கே ஒடிசாவில் எல்லார் வீட்லையுமே வாழை மரம் இருக்குங்க. நம்ம தமிழ்நாடு மாதிரிலாம் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டிலலாம் கல்யாணத்துக்கு நம்ம இத்தனை பேர் சாப்பிட்றாங்கன்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா சமையல் மாஸ்டர் வந்து நமக்கு வந்து எழுதி கொடுப்பாங்க, இந்த மாதிரி இவ்வளோ இலை புட்டு வாங்கணும், அதை நம்ம கட் பண்ணி சின்ன பசங்களுக்குன்னா 2 கீரி ஆளுக்கு பாதி பாதி, பெரிய ஆளுக்குன்னா முழு இலை தலவாழை இலை இதெல்லாம் போட்டு சாப்பிடுவோம். இங்கே அந்த மாதிரி கிடையாது. நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா வேணால் அந்த மாதிரி இலையில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அந்த பழக்க வழக்கங்கள்லாம் உண்டு. மற்றபடி அந்த பேப்பர் இலை இருக்குது பார்த்திங்களா, அந்த பேப்பர் இலையில் தான் எல்லாருக்குமே சாதம் போட்டு கொடுப்பாங்க. அந்த சிஸ்டர் நேற்றுக்கு லைவில் கேட்டதுனால எனக்கு அவங்களுக்கு அவ்வளோவா எனக்கு பதில் சொல்லுறது நான் சொன்னேன், ஆனால் அவங்களுக்கு கேட்டுச்சா என்னங்கிறது எனக்கு சரியாக தெரியல. அதனால் இந்த வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து ரொம்ப அழகாக எனக்கு அந்த கமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உன்னுடைய திறமையை கண்டு வியக்கிறேன். வெளிநாட்டு மாநிலத்திலேருந்து ஒடிசா வந்து இந்த மாதிரி செய்கிறது, ஒத்தையிலேருந்து சமாளிக்கிறது நம்ம தமிழ் பெண்களுக்கு மட்டும்தான் முடியும்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு வந்து ஆரம்பத்திலேருந்தே சிஸ்டர் நான் இங்கே ஒடிசாவில் வந்தது எனக்கு யாரோட சப்போர்ட்டுமே கிடையாது. எனக்கு என்னுடைய மாமனார் உண்டு, என் அண்ணி, என்னுடைய நாத்தனார் எல்லாருமே இருக்காங்கன்னு தான் பேரே தவிர நான் யாரையுமே நம்பி நான் ஒடிசாவுக்கு வந்ததில்லை. என் ஹஸ்பண்டை மட்டும் நம்பி வந்தேன். அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த பாதையில் நான் நிறைய டைம் போயிருக்கிறேன். மற்றபடி எனி டைம் நான் ஒத்தையில் இங்கே தனியாக தான் இருப்பேன் என்னுடைய பசங்களை வச்சுட்டு. அதுக்காண்டினே நிறைய மனக்குழப்பத்தில் இருந்ததுனால நான் நிறைய டைம் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் எப்போ வந்தாலும் அவங்க கூட நான் தமிழ்நாடு போயிடுவேன். இங்கே இருக்கிறவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு நார்மலான ஆள் கிடையாது. எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் பார்க்கும்போது அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி மாறுவாங்க. நம்ம தமிழ்காரங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் கிடையாது. இங்கே உள்ளவங்களுடைய நிறைய குணாசியங்கள் எனக்கு பிடிக்கும், நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி கஷ்டம்லாம் கொடுத்ததுனால எங்களுடைய பாட்டி இறந்துட்டாங்க. பழைய வீடியோவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய இறந்தப்போ கூட அவங்களுடைய அம்மா இறந்ததுக்கு கூட நான் தான் ஒத்தையில் எல்லா பக்கமும் அலைஞ்சி கஷ்டப்பட்டதில் நான் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன் ஒடிசாலையவும். அதனால் பாப்பாவுடைய ஃபங்க்ஷனுக்கு எல்லா பக்கமும் ஒத்தையில் அலைஞ்சுங்கிற மனக்குழப்பம் ப்ராமிஸாக எனக்கு இருந்துச்சு. அதை யார் சொன்னாலும் நான் மாற்றிக்க மாட்டேன். நீங்கள் அனுப்பின கமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, சொல்லவே முடியாதுங்க. எங்கள் வீட்டு ஃபேமிலியில் எப்பப்போ எனக்கு அடிக்கடி கால் பண்ணி அம்மா, தம்பியோட ஒய்ஃப், என் ஹஸ்பண்ட் ஆறுதலாக பேசினாலுமேவும் நீங்கள் அனுப்புகிற கமெண்டெல்லாம் படிக்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓடி ஓடி உழைச்சது எனக்கு அலுப்பே தெரியல. இது எத்தனை பேர் நம்புறீங்கிறது எனக்கு தெரியல. என்னை பொறுத்தளவு அதான் உண்மை சிஸ்டர்.
அல்லாஹ் உங்களுக்கு துணை இருக்கார், எங்களுடைய சாமி உங்களுக்கு துணை இருக்குது, நீங்கள் கும்பிட்ற உங்களுடைய சாமி உங்களுக்கு துணை இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் கொடுத்த அந்த கமெண்ட் சப்போர்ட்டில் தான் அவ்வளோ ஒரு இதாக முடித்தேன். இன்னொருத்தவங்க ரொம்ப லென்த்தாக பெரிய கமெண்ட், மனித வாழ்க்கையில் இதுவும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, அவர்களின் வாழ்க்கையின் தரத்தை பாருங்கள், அவர்கள் உங்கள் கடின உழைப்பு அவர்கள் வாழும் இடம் பகுதியை பார்க்கும்போது நீங்கள் இங்கே உள்ள அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இல்லைன்னா வேறு ஒரு பணக்காரங்கள் வேறு யாராச்சும் இருக்கட்டும், எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்கிறத விட லைவில் வந்து பழக்கமாகி அவங்க அந்த கமெண்ட் பண்ணவங்க. ஏன்னா அவங்க ஐடி எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய சம்பள காசு வரும், வேறு ஏதாச்சும் அவங்களுக்கு உதவி வரும். ஏன்னா இங்கே இருக்கிற பெண்களை அவங்க கல்யாணம் பண்ணதுனால, நான் வந்து தமிழ்கார பொண்ணுங்கிறதுனால எங்களுக்கு இங்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு யாருமே கிடையாது. இன்ன வரைக்கும் நாங்கள் வீட்டில் வாங்குகிற ஒவ்வொரு பொருள் எல்லாமே என்னுடைய சப்ஸ்கிரைபர் நான் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு இடத்துல நாங்கள் கடன் வாங்கி எங்களுக்கு இந்த பொருள் வேணும்னு சொல்லிவிட்டு நம்ம பசங்களுக்கு இது வேணும்னு சொல்லிட்டு வாங்குறதா. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய கவர்மெண்ட் வீடு கிடைச்சாலே போதும்னு சொல்லிட்டு நாங்கள் தினமும் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கோங்க. அந்த கவர்மெண்ட் வீட்டில் கூட எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. எங்களுக்கு இவ்வளோ கொடுத்தா தான் உண்டு அப்படிலாம் சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனாலேயே நாங்கள் இந்த குடிசை வீட்டில் இன்ன வரைக்கும் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் யாருக்காச்சும் பணம் கொடுத்தா தான் இந்த வீடு கொடுப்போன்னு சொல்லும்போது, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அமௌண்ட்டு கொடுத்துருக்குறோம். அதையும் மீறி எங்களுடைய தகுதிக்கு மீறி கேட்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால வீடு விஷயத்தில் இன்னுமே எங்களுக்கு தாமதமாக போய்கிட்டு இருக்குது. மற்றபடி ஃபங்க்ஷனை பற்றி பேசினவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதனால் ரிப்ளை பண்ணேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாப்பாவுக்கு இங்குள்ளவங்க என்னென்ன செய்முறை செஞ்சாங்கங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ஆச்சரியமாயிருவீங்க. 200 பேருக்கு மேலே வந்து சாப்பிட்டு போனவங்க யாருமேவும் மொய்யே செய்யலைங்க. இங்கே இருக்கிறவங்க யாருமே மொய் செய்ய மாட்டாங்க. நம்ம சொந்த பந்தத்தில் நம்ம அழைச்சிருப்போம் பார்த்தீங்களா, நம்மளுடைய பெரியமா பையன், என் ஹஸ்பண்ட் வழியில் சொல்கிறேன், நம்மளுடைய பெரியமா பையன், என்னுடைய சின்ன மாமனார், இந்த மாதிரிலாம் இருக்கிறதுல என்னுடைய 3வது மாமனார் மட்டும் 25 கிலோ கோதுமை மாவுக்கும் 6 லிட்டருக்கோ 7 லிட்டரோ எண்ணெய், அந்த செலவு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. 2800 ரூபா கிட்ட. அது அவங்களுடைய செலவு. அவங்க என்னுடைய செலவுலேருந்து அவங்க அது பகிர்ந்து எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என் சொந்த பந்தத்தில் யாருமே எதுவுமே பிள்ளைக்கு எதுவுமே செஞ்சதில்லை. 1. 2வது எவ்வளோ ட்ரெஸ்ஸு வந்திருக்குன்னு பாருங்கள், சரிங்களா? அந்த பணத்தை அவங்கள பணமாக எனக்கு மாற்றி கொடுத்துருந்தா கூட இப்போ எனக்கு கடன் அடைக்க கொஞ்சம் உதவியாக இருந்திருக்கும். இங்கே இருக்கிறவங்க செய்முறை வந்து இப்படி தாங்க இருக்கும். சொந்த பந்தமாக இருந்தாலும் இப்போ நானே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் காட்டியிருந்திருப்பேன், என்னுடைய கொழுந்தனுடைய பொண்ணு வயசுக்கு வந்திருக்கா, அவளுக்காக வேண்டி ட்ரெஸ்ஸு, வளையல், ஜடமாட்டி, கொலுசு, இந்த மாதிரி நெருங்கின சொந்தங்கள்லாம் கொண்டுட்டு வருவாங்க. பாப்பாவுக்கு அந்த மாதிரி எத்தனை ட்ரெஸ்ஸு வந்திருக்குங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எவ்வளோ வளையல், இதுதான் இங்குள்ள செய்முறை. ரொம்ப கொஞ்சம் வசதியானவங்களில் ஒரு 3 பேர் மட்டும் என் கையில், அது ஒன்று வந்து என் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து 500 ரூபா கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சொந்தக்காரங்களில் பஜாருக்கு அந்த பக்கத்தில் அவங்க வீடு இருக்குது, அவங்க வந்து ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு போனாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு இந்த ஊரில் உள்ளவங்க ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு போனாங்க. மொத்தமே ஒரு 1500 ரூபா கிட்ட எங்களுக்கு மொய் வந்துச்சே தவிர, மற்றபடி எல்லாமே பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸு தான் வந்துச்சு. அது என்னென்ன ட்ரெஸ் வந்துச்சு, யார் யார் கொடுத்தாங்கிறதையும் இதே வீடியோவில் நான் உங்ககிட்ட காட்டுறேன். வளையல், ஜடமாட்டி எல்லாத்தையுமே காட்டுறேன். மற்றபடி மொய்ன்னு சொல்லி எங்களுக்கு எதுவுமே வரல. கைப்பிடி எல்லாமே எங்களுடைய கை காசு போட்டு பழனு தான். இருந்தாலுமே பாப்பா பிறந்ததுலேருந்து இந்த ஊரில் யாருக்குமே நாங்கள் சாப்பாடு போட்டதே கிடையாதுங்க. எனக்கு மேரேஜ் ஆகும்போதுமே நாங்கள் யாருக்கும் சாப்பாடு போடலை. 21வது நாள் இங்கே வந்து ஃபங்க்ஷன் வைப்பாங்க. பொட்டை பிள்ளையாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் நாங்கள் அந்த ஃபங்க்ஷனுமே கொண்டாடி நாங்கள் யாருக்குமே சாப்பாடு போடலை. அதனாலனே நாங்கள் என் ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை கண்டிப்பாக நம்ம பண்ணியாகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அங்கேருந்து நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பாப்பாவுடைய படிப்பு விஷயத்தில் செலவு பண்ணி வந்ததுனாலையோ அவங்க கொஞ்சம் தாமதம் பண்ணி பணம் வந்தாலுமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அதனால் இன்றைக்கி வீடியோவில் பாப்பா இப்படிலாம் செய்வாங்களான்னு சொல்லி நினைப்பீங்க நீங்கள். அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுடைய ட்ரெஸ்ஸுங்கள்லாம் காட்டி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ போடணும்னு என்னுடைய ஆசை. இதுதாங்க இங்குள்ள செய்முறை. அதுவும் போக நிறைய பேர் இங்கே பக்கத்துலலாம் ஒரு தமிழ்கார பொண்ணு அவளுடைய பொண்ணோட ஃபங்க்ஷனை நடத்துகிறாலையும் நிறைய பேர் போகாமலேயுமே வரலை. ஆனாலுமே மழை இருட்டிக்கிட்டு வருதுங்களாம். பகலெல்லாம் நல்லா வெயில் அடிச்சிச்சு, நாத்தனார் விட்றோம். அதனால் அம்மா வந்து என்னை கூப்பிட்டதுனால அவங்கக்கிட்ட பேசினேன். துணி எல்லாமே வெளியில் கிடக்கு. அதுலேயும் ஆனாலுமே நான் நினச்சி அவங்க பாப்பாவை பார்க்குறது கூட வரலைங்க. பக்கத்து வீட்டில் தான் டெய்லி தினசரி நல்லா பேசுகிறவங்க. இப்படி பண்ணுறாளே அவள் மகளுக்கு. பாப்பாவை அந்த சிங்கான சேரில் அந்த வச்சுருந்தது அதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க. இருந்தாலும்
அவங்கள நம்ம அழைச்சி சாப்பாடு போடணுங்கிறது என்னோடய ஆசை. மறுபடியும் அவங்களுக்கு கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டு ஃபங்க்ஷன் ஒரு வழியாக நல்லபடியாக முடிஞ்சிச்சு. என்னுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாப்பாவுடைய ட்ரெஸ்ஸு நம்மளுக்கு கொடுத்த பொருட்கள்லாம் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், ப்ளீஸ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து இந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மாமனாருக்கு கூட பிறந்த தங்கச்சி. அவங்களுக்கு மொத்தம் 3 தங்கச்சிங்க. அதில் ஒரு தங்கச்சி இறந்துட்டாங்க, சரிங்களா. அது போக இருந்த அந்த 2 தங்கச்சியில் ஒரு தங்கச்சி இதை கொண்டுட்டு வந்தாங்க. அவங்க வந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு 20 நிமிஷங்கிட்ட ஸ்கூட்டியில் போகணும். இது வந்து சுடிதார் தான், ஆனால் ஷால் கிடையாது. முன்னாடி ஃபஸ்ட்டு காட்டினது வந்து ஃபேண்டு, இப்போ காட்டுறது வந்து மேலுள்ள சுடிதார் டாப். இந்த கலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து என்னுடைய மாமனாருடைய இது கூட இதுக்குள்ளே கயிறு வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் கட்டுறதுக்கு. இது வந்து இந்த நிற்கிறா பாருங்கள் மேடம், இவா கொடுத்த ட்ரெஸ்ஸு. உண்மைக்குமே பாப்பா அன்றைக்கி போட்டால் செம்ம அழகாக இருந்துச்சுங்க. மேலே வந்து இது கோட்டு மாதிரி இருக்கும், செம்மையான மாடல். இப்படி திருப்பி காட்டுறீ, எப்படி தான் உன்னை ட்ரெஸ் காட்டணும்னு தெரியாதா? இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து அதுக்குள்ளே உள்ளதுங்க இந்த இருக்குது, இந்த ஒயிட் கலர் அது கிடையாது, இந்த ஒயிட் கலர். அதுக்கு மேலே அந்த கோட் போடுறது. ஆனால் இந்த மாடலும் இப்போ நான் காட்டின இந்த எல்லோ கலர் மாடல் ரெண்டுமே ஒன்றுங்க. எல்லோ கலருக்கு வந்து இந்த கயிறு கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. ஆனால் இந்த லைட் பச்சை கலரில் இருக்குது, இதுக்கு வந்து கயிறு எதுவுமே கொடுக்கல. நான் இதில் வேணால் ஒரு கொக்கி ஒன்று வச்சு தரேன்னு சொல்லியிருக்கிறேன் பாப்பாக்கிட்ட. இந்த ஃபேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு டாப் மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதோட ஃபேண்டுங்க இது. இது வந்து இது ஒரு ஃபேண்டு, லெகின்ஸ் ஃபேண்டு. இது வந்து என்னுடைய சின்ன நாத்தனார் வீட்டிலேருந்து கொடுத்துருந்தாங்க. என் ஹஸ்பண்டோட தங்கச்சி அவங்க வீட்டிலேருந்து கொடுத்துருந்தாங்க. டாப் மாதிரி இதையும் அதையும் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ட்ரெஸ்ஸுலையே உங்க ಜಾಕೆಟಿಗೆ ಕೊಲಿದಲು நோட்டி ஏட்ட மோப்பக்கு காசு சேட்ட தோப்பக்கு ஜாப். எனக்கு பிடிச்சதுலேயேவும் என் ஹஸ்பண்டு கூட பிறந்த அக்கா கூட அந்தளவுக்கு ட்ரெஸ் எடுக்கலைங்க. இங்கே பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இருக்கிறதுலே கிராண்டான ட்ரெஸ்ஸு இது தான். நம்ம இந்த இதுக்கிட்ட இந்த மாதிரி மடிப்பு மாதிரி உள்ள இடத்துல இந்த மாதிரி குஞ்சா மாதிரி தொங்குனுச்சு. இங்கே பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இந்த ட்ரெஸ்ஸு. பாப்பாவுக்கு பிடிச்ச கலரில் பிடிச்ச மாடலில். அது போக அதோடய ஃபேண்டு. எனக்கு இந்த ட்ரெஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இது ஃபுல்லுமே பாப்பாவுக்கு ஜிம்மிஸ் இதெல்லாம் வந்திருந்தது, சரிங்களா. இந்த மாதிரி இங்கே கொடுப்பாங்க, அது இவங்களுடைய பழக்கம். அதனால் இதுவுமே எங்களுடைய சொந்தக்காரங்க ஒருத்தாங்க தான், ஆனால் கொஞ்சம் வெளியூரில் உள்ளவங்க. மேலே உள்ள டாப் மாதிரி இந்த மாதிரி ஒரு மாடலில் நல்லா இருந்துச்சுங்க. கீழே உள்ள ஃபேண்டை பார்த்திங்கன்னா இப்போ பலோசா ஃபேண்ட் வந்துச்சு பாருங்கள், அந்த மாதிரி. இங்கே பார்த்திங்களா, கீழே உள்ள ஃபேண்டும் மேலே அந்த டாப் மாதிரி வச்சு. இப்போ பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்த வளையல் ஜடமாட்டியெல்லாம் பார்க்கலாம். இது ஒரு வளையலுங்க. இது வந்து என்னுடைய அண்ணி இருக்காங்க பாருங்கள், எங்கள் அண்ணியோடைய மூத்தார் வீட்டிலேருந்து வந்த வளையல் நல்லா இருக்குங்களா. இது இந்த கம்மல், இந்த வளையல் ரெண்டுமே என்னுடைய மாமனாருடைய தங்கச்சி வீட்டிலேருந்து வந்தது. அதுக்கப்புறம் ஃபேர் அண்ட் லவ்லி, லிப்டிக், நெய் பாலிஷ், இந்த கிளிப்பு இதெல்லாம் அவங்க மூத்தார் அவங்க வீட்டிலேருந்து கொண்டுட்டு வந்தது. அதில் ஒரு 2-3 பேர் வந்து வீக்கோ கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேர் அண்ட் லவ்லி கொடுத்துருந்தாங்க. செய்முறையில் வந்ததில் இந்த 2 பவுடர். இது ஒரு எண்ணெய் மாடல் ஆளுது. இந்த ஒரு எண்ணெய் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கோனு, அது போக இன்னும் 2 பேருக்கு கோனு கொடுத்துருந்தாங்க. சரி கணப்புலாட்டா 8 புரியுது. இங்கே இருங்க, சின்ன கம்மலுங்க. அது இவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் உள்ளவங்க, அவங்க கொண்டுட்டு வந்திருந்தது. அது போக ஒருத்தங்க சோப்பு கொண்டுட்டு வந்திருந்தாங்க. இது ஃபுல்லுமே ஹாலோ தாங்க. காலில் போடுற கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது. இதுலேயும் இங்கே பாருங்களேன், ஃபேர் அண்ட் லவ்லி, மறுபடியும் ஒருத்தங்க பவுடர் கொண்டுட்டு வந்துருந்தாங்க. ஒருத்தங்க ஸ்டிக்கர், மறுபடியும் இதில் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று, ஒரு ஜடமாட்டி, 2 நெய் பாலிஷ், மறுபடியும் ஒருத்தங்க மெஹந்தி, அதுக்கப்புறம் பவுடர். இது எல்லாமே பாப்பாக்காக வேண்டி வந்திருந்தது. இங்கே இப்படிலாம் செய்வாங்களான்னு கேட்டிங்கன்னா இங்கே இந்த மாதிரி தாங்க செய்வாங்க.
আর কিছু আছে এই জরির কোন আছে இன்னொருத்தவங்க கொஞ்சம் இருக்கிறதுலே பெரிய எண்ணெய் பாட்டில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, இது எல்லாமே பாப்பாவுக்கு வந்த பொருட்கள். இப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸு எல்லாமே பார்த்ததில் எனக்கு பிடிச்சது அந்த பிங்க் கலர் மட்டும்தான். உங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்குங்கிறத நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதை விட உங்களுக்கு நல்ல ஒரு விளாக்கில் வரும். எங்களுடைய ட்ரெஸ்ஸுகளை எல்லாத்தையுமே இனிமேல் தான் அடுக்கி செல்ஃபு கட்டி பழையபடி வீடை கொண்டுட்டு வரதுக்கு இன்னும் 2 நாள்கிட்ட எனக்கு வீட்டில் வேலை இருக்குங்க. மழை டைம் அடிக்கடி கரண்ட் போகிறதுனால டார்ச் லைட் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் இப்போ பஜார் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நாய் பண்ணுற பாடு. இப்போ பாப்பாவுக்குமே அங்கே ஒரு 2 நோட்டு இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. மழை வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் போயிட்டு வரணும். சரி, ஓகே, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.